ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்துல ரொம்பவே ஆக்டிவா செயல்பட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, நான் அதிமுகவுல இருந்ததை விட இப்ப தமிழக வெற்றி கழகத்துல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் அதிமுகவில இருந்து தமிழக வெற்றி கழகம் வந்துட்ட பிறகு என் மேல நிறைய மிம்சுகள், நிறைய விமர்சனங்கள் எல்லாமே முன் வச்சாங்க. ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னை இன்னும் உத்வேகப்படுத்துச்சு, என்னை இன்னும் ஆக்டிவா இருக்க வச்சது. இப்போ நான் பாத்தீங்கன்னா டபுள் சந்தோஷத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே அவர் என்ன பண்றாரு, மெருகேற்றிக் கொள்கிறார். உண்மையிலேயே ஐயா செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல போனோன்னே ஏன்பா அங்க போய் சேர்ந்தாரு அப்படின்னு பல பேர் விமர்சிச்சாங்க. கூட இருக்கிறவங்க கூட நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம், எதுக்கு அண்ணன் நம்ம இது மாதிரி முடிவு எடுத்திருக்காரு. ஒன்னு திமுக பக்கம் போயிருக்கலாம், இல்ல பாஜக பக்கம் கூட போயிருக்கலாம், இல்ல காங்கிரஸ் பக்கம் கூட போயிருக்கலாம்பா, இல்லையா ஓபிஎஸ் மாதிரி தனியா ஒரு கட்சி மாதிரி கூட ஆரம்பிச்சு அவர் செயல்பட்டு இருக்கலாம். இப்படியா கூட இருக்கிறவங்களை என்ன பண்ணாங்க, புலம்பனதா தகவல் வருது. ஆனா இருந்தாலும் அண்ணன் அவர்கள் எடுத்த முடிவுல உறுதியா இருந்தார். யார் என்ன வேணா சொல்லிட்டு போங்க, யார் என்ன விமர்சனம் பண்ணிட்டு போங்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நான் எடுத்த முடிவுல குறிக்கோளா இருக்கேன். விஜய் தான் என் தலைவர், தமிழக வெற்றி கழகம் தான் என் கட்சி அப்படின்னு போய் படார்னு என்ன பண்ணிட்டாரு, போய் விழுந்துட்டாரு விஜய் கிட்ட. ஆனா விஜய் அவர்கள் மதிச்சாரா செங்கோட்டையன்னா, ஒரு பொட்டு கூட மதிக்கல அப்படின்னு தான் இங்க பாக்கணும். ஏன்னா ஒரு பெரிய ஆளுமிக்க தலைவர், 50 வருட அரசியல் அனுபவம் மிக்க ஒரு தலைவர் வராருன்னா அவர் ஹானர் பண்ணி எல்லாமே பண்ணாரு. ஆனா வெயிட் பண்ணி தான் பார்க்க வச்சாரு அப்படின்றதும் இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு பிரஸ் மீட் சந்திக்கிறார், பக்கத்துலனா உக்காந்துருக்கலாமே கூட. அவர் பக்கத்துல யார் உக்காந்தாங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துல அரசியல்ல ரொம்ப கை தேர்ந்தவங்க எல்லாம் பக்கத்துல உக்காந்தாங்க. அட்லீஸ்ட் விஜய் ஒரு ஃபார்மாலிட்டிஸ்னா உக்காந்துருக்கலாம். அவர் கேள்வி கேட்க மாட்டிப்பாரு, அது வேற விஷயம். அது சொல்லியிருப்பாரு, அண்ணா வாங்க போய் உக்காரலாம் அப்படின்னு. அண்ணா நீங்க மட்டும் போய் கொடுங்க, நான் உக்காந்துன்னா என் வாயை கலரிடுவாங்க, அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் திணறிடுவேன், என்னால பதில் சொல்ல முடியாது, அதுவே பெரிய விஷயம் ஆயிடும், அதனால நீங்க மட்டும் போயிட்டு வந்துருங்க அப்படின்னு செங்கோட்டையன் அவர்களுக்கு சொல்லி இருக்கலாம். அப்படி நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். என்ன வேணா நடந்திருக்கலாம். அதனால செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ணாரு, பிரஸ் மீட்டை சந்திச்சாரு, எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சு. ஆனா ஈரோட்ல ஒரு மாநாட்டு நடத்த போறாரு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அது ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஆடடா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த கருத்து தாங்க இப்ப தமிழ்நாட்டு அரசியல புரட்டி போட்டிருக்கு. என்னப்பா மனுஷன் இந்த மாதிரி பேசிட்டாப்பல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2026ல அதிமுக இருக்காது. அது எப்படி இருக்காது? 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இருக்காது அப்படின்னு சொல்லுவார் நினைச்சோம். ஆனா அவர் என்னமா சொன்னாரு, இருக்கும். அது எந்த கட்சியா இருக்கும் தெரியுமா, தமிழக வெற்றி கழகம் தான் அதிமுகவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு, எல்லாருக்கும் குழப்பமா இருக்கு. ஒருவேளை அவர் எந்த அர்த்தத்துல சொல்லியிருப்பாரு, 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு அதிமுக 2ஆம் பட்சத்துல இருக்காது, தமிழக வெற்றி கழகம் இருக்கும் அப்படின்னு அந்த அர்த்தத்துல சொன்னாரா அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிற டைம்ல கூட இன்னும் சொல்லிட்டாரு, அதிமுக இருக்கிறவங்க எல்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துருவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா தமிழக வெற்றி கழகம் அதிமுகவா மாறிடும். ஏன்னா அதிமுக இருக்கிறவங்க எல்லாம் இங்க வந்துட்டா எப்படி அதிமுக அங்க இருக்கும், இங்க தானே இருக்கும் அப்படின்னு ஒரே பேட போட்டாரு. உண்மையிலேயே அவர் சொல்றதால நடந்துருமா அப்படின்னா ஒரு வகையில நடந்துரும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஏன்னா அதிமுக இருந்து திராவிட கொள்கையில ரொம்ப பற்றுதலா உறுதலா இருந்த ஒரு சில தலைவர்கள் இப்போ இந்த பக்கம் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாஞ்சில் சம்பத்லாம் வந்துட்டாரு. அதே போல அங்க இருக்கிற, அதாவது பாண்டிச்சேரியில இருக்கிற பாஜக தலைவர் அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. இப்ப பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. வைத்திலிங்கம் எல்லாம் போக போறாரு. இன்னும் நிறைய பேர் அதிமுக இருக்கிற அதிருப்தியாளர்கள் எல்லாம் இந்த பக்கம் வந்துருவாங்க அப்படின்னு இங்க சொல்லப்படுது. ஆனா இதுல ஒரு பயங்கர ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, செங்கோட்டையின் வரவுனால தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பீதியை கலைப்பு இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன், செங்கோட்டையனை நம்பியே பல பேர் இருப்பாங்க. இப்ப இவங்க எல்லாம் தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைஞ்சிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் பொறுப்பு கொடுத்துருக்கணும். தலைவர் மட்டும் பொறுப்பு வாங்கிட்டா அப்ப நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம், கிளைங்களுக்கு எல்லாம் இப்போ பொறுப்பு கொடுக்கலன்னா எப்படிப்பா அப்படின்ற ஒரு மனசுல ஒரு உறுத்தும்ல, அந்த மாதிரி ஒரு உறுத்தல் வந்ததுனால செங்கோட்டையன் கேட்ட ஒரு வகையான பொறுப்புகளை கொடுத்திருக்காங்க. மேற்கு மண்டல பொறுப்பாளர், நிர்வாக ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற போஸ்டிங் கொடுத்தாலும் மேற்கு மண்டல பொறுப்பாளர் அவருக்கு கொடுத்திருக்காங்க. இந்த மேற்கு மண்டல பொறுப்பாளர் 4 மாவட்டத்துக்கு உட்பட்ட மாவட்டங்கள் இவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, இந்த 4 மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நிர்வாகிகள் பட்டியலை இவர் தான் நியமிக்கணும். இவர் யார் வேணா தூக்கலாம், யாரை வேணா இணைக்கலாம், அந்த அதிகாரம் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது போக ஈரோடுல 8 தொகுதியும், கோயம்புத்தூர்ல 10 தொகுதியும், திருப்பூர்ல 8 தொகுதியும், நீலகிரியில 3 தொகுதியும், ஆக மொத்தம் 29 தொகுதிக்கான வேட்பாளர்களை சூஸ் பண்ற பொறுப்பும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள்கிட்ட
கொடுக்கப்பட்டதா தகவல். அதிகாரப்பூர்வ இது வந்து அவருக்கு அதிகாரப்பூர்வமா கொடுக்கப்பட்ட பொறுப்புகள். இவர் யாரை நினைக்கிறாரோ மாவட்ட செயலாளர் நீக்கலாம். இப்ப புஷி ஆனந்த் என்ன பண்ணிருப்பாரு, மாவட்ட செயலாளர் லிஸ்ட் எல்லாம் கொடுத்து அவங்களுடைய ஆட்களை அங்க போட்டிருப்பாரு. இப்ப ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீலகிரி, இந்த தொகுதி மேற்கு மண்டலத்தில் இருக்கிற எல்லா மாவட்டங்களும் இவர் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால அந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் நீக்கிட்டு தன்னுடைய ஆதரவாளர்களை அங்க பொறுப்புல போட போறதா இங்க ஒரு தகவல் வந்திருக்கு. இதன் மூலியமா இங்க ஃபைட் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா புஷி ஆனந்த் விசஸ் செங்கோட்டையன் அப்படின்ற ஒரு போட்டி இங்க வர்றதுக்கும் தயாரா இருக்கு. ஏன்னா அந்த கோயம்புத்தூர், ஈரோடு, அதே போல திருப்பூர், நீலகிரி இந்த மாவட்டங்கள்ல மாவட்ட செயலாளர்கள் முதற்கொண்டு எல்லா அணி நிர்வாகிகளும் போட்டாச்சு. அப்படி இருக்கும்போது புஷி ஆனந்தனுடைய அவருடைய ஆதரவாளர்கள் போட்டிருக்காங்க. இப்ப இவர் கூடவே நம்பி வந்திருப்பாங்களா, செங்கோட்டையன் கூடவே நம்பி வந்திருப்பாங்களா, அவங்களுக்கு எல்லாம் என்ன பொறுப்பு கொடுக்க போறீங்க அப்படின்ற ஒரு குழப்பம் நிலவர டைம்ல தான் இவங்களை எல்லாரையும் களம் இருக்கிறதா இங்க தகவல் வந்திருக்கு. இது போக இந்த 29 தொகுதியிலும் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த 4 மாவட்டத்தை சேர்ந்த 29 தொகுதிகளும் பெரும்பாலானவர்களை செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்களை நிக்க வைக்கிறதுக்கான ப்ராசஸிங்கும் போயின்னு இருக்கு அப்படின்னு இங்க ஒரு தகவல் வந்திருக்கு. ஆக மொத்தம் இந்த 4 மாவட்டங்கள்லையும் செங்கோட்டையனுடைய ஆளுமை தமிழக வெற்றி கழகத்துல ஓங்கி இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ புஷி ஆனந்தனுடைய கை இறக்கப்பட்டதாகவும் செங்கோட்டையன் கை ஓங்கி நிற்கிறதையும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்படி ஏன்னா எல்லாருக்குமே இருக்குங்க, யாருமே வந்து ஆதாயம் இல்லாம வரவே மாட்டாங்க. இப்போ அதிமுகவில் இருந்தவங்க அப்படியே கொத்தா இங்க வராங்க, செங்கோட்டையனை நம்பி வராங்கன்னா அவங்களுக்கு எதனா பிராயச்சித்தம் கொடுக்கணும்ல. என்ன நம்பி வந்திருக்கீங்கப்பா என்னப்பா அப்படின்னு ஒரு படத்துல காமெடியில விவேக்கு சொல்வார்ல, இது வரைக்கும் இவங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன், ஒன்னும் பண்ணல, அதுதான் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா செங்கோட்டையனை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் திரும்பவும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு அதிமுகவிலே வந்துருவாங்க. சோ அதுக்காகவே இப்ப என்ன பிளான் போட்டு இருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னா, இந்த மேற்கு மண்டலத்துல இருக்கிறவங்களை ஃபுல்லாவே தன்னுடைய ஆதரவாளர்களை போடணும், எந்தெந்த மாவட்டத்துல, எந்தெந்த தொகுதியில, எந்தெந்த ஒன்றியத்துல அப்படின்னு லிஸ்ட் எல்லாம் கேட்டிருக்காராம். லிஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் போட்டு, ஏன்னா இவருக்கு பவர் கொடுத்திருக்கிறார் விஜய் அவர்கள். அண்ணே நீங்க மேற்கு மண்டலத்துல ஃபுல்லா வந்து என்ன பண்ணுங்க, கவர் பண்ணுங்க, உங்க இஷ்டனே, நீங்க யார வேணா நீக்குங்க, யார வேணா சேருங்க, நான் சைன் மட்டும் போட்டுறேனே அப்படின்ற ரேஞ்சுக்கு தலைமையிடமும் என்ன பண்ணிருக்கு சொல்லி இருக்கதா தகவல் வந்திருக்கு. இப்ப இவரு ராஜ்யம் தான். இப்ப இவரு யாருமே பார்க்க வேணா, இவருடைய ஆதரவாளர்களை யார வேணா போடலாம், புஷி ஆனந்தனுடைய ஆதரவாளர்கள் யாரை நீக்கலாம். இவ்வளவே அந்த 29 தொகுதியிலும் வேட்பாளர்களை இவர் யாரை கை காட்டுறாரோ அவங்கதான் வேட்பாளர். சொல்ல முடியாது, அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வேட்பாளராக கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விஜய்க்கு அவங்க கட்சியிலேயே இருந்து உங்களுக்கு எல்லாரும் வாய்ப்புகள் மறுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஆனா ஒருவேளை அப்படி நடந்துட்டா இங்க கட்சி உட்கட்சி விவகாரம் பூகம்பம் வெடிச்சிடும். ஏன்னா தேர்தலில் நிக்கணும் அப்படின்றதுக்காகவே இப்ப இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் முதற்கொண்டு எல்லாருமே என்ன பண்றாங்க, செலவு செஞ்சுட்டு வராங்க. அதாவது விஜயால, அதாவது புஷி ஆனந்தால நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் எல்லாமே பயங்கரமா வேலை செஞ்சுட்டு வராங்க. சோ அப்படியா இருக்கும் பொழுது செங்கோட்டையன் நம்ம கூட வந்தா அது நம்மளுக்கு இன்னும் பலமா இருக்கும் அப்படின்னு தான் எல்லாம் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இங்க வேற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் செயல்படுறதா தகவல் வந்துருக்கு. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வெடிக்க ஆரம்பிக்கும். இதை எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க இப்ப இருக்கிற, அதாவது தமிழக வெற்றி கழகத்துல செங்கோட்டையன் வரவுக்கு முன்னாடி இருந்த மாவட்ட செயலாளர்கள் விட்டு கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. செங்கோட்டையனை நம்பி வந்தவங்களுக்கு செங்கோட்டையன் அவர்கள் பதவியை வாங்கி கொடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.